வணக்கம். ட்ரிபிள் ஏ ஜோதிராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு, அரசு பதவி கிடைக்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும், அதுதான் இன்னைக்கு பதிவு. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன பதிவு தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்போ தான் பதிவுலாம் வரிசையாக வரும். பார்த்து பயணிக்கலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சென்ட்ரல் 1 year டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்த்து டிப்ளமா இன் அக்குபஞ்சர் அண்ட் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து படித்து பயனடையலாம். இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம். அரசு பதவி கிடைக்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். ஜாதகம் பார்க்க வருபவர்கள் அதிகபட்சமாக கேட்கப்படும் கேள்விகளில் அரசு வேலை கிடைக்குமா, அரசு பணிக்கான தேர்வில் வெற்றி பெறுவோமா, இவைகளும் முக்கியமான கேள்விகளாக இருக்கிறது. காரணம், அரசு பதவி என்பது வாழ்நாள் முழுவதற்குமான வாழ்வாதாரத்திற்கு உத்தரவாதமான ஒரு விஷயம் என கருதப்படுவதுதான். பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கும் போது பேரும் புகழும் அதிகாரமும் அந்தஸ்தும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வேறு தொழில் வேலைகளில் இவைகள் எல்லாம் கிடைப்பது அரிதுதான். ஆகவேதான் அனைவரும் அரசு பதவி மேல் மோகம் கொண்டு உள்ளனர். அப்படிப்பட்ட அரசு பதவி கிடைக்கும் நமது ஜாதகத்தில் எந்த மாதிரியான அமைப்பு உள்ளவர்களுக்கு நிச்சயமாக அரசு பதவி கிடைக்கும் என்பது பற்றிய பதிவுதான் இது. அவரவர் ஜாதகங்களை கையில் எடுத்துக்கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள். அவரவர்களை தெரிந்து கொண்டால் அவரவருக்கு அரசு பதவிக்கு முயற்சிக்கலாமா அல்லது நேரத்தை வீணாக்காமல் வேறு தொழில் வேலை செய்யலாமா என்பதை முடிவு செய்து கொள்வதற்கான பதிவு. பார்த்து பயனடையுங்கள். அரசு பணிக்கு தேர்வு எழுதி வயது 35 கடந்து 15 முறை தேர்வு எழுதியும் தோல்வியை தழுவியவர்களும் உண்டு. ஒரே தேர்வில் வெற்றி பெற்று வேலைக்கு சேர்ந்தவர்களும் உண்டு. இதற்கெல்லாம் காரணம்தான் என்ன, இதற்குரிய அமைப்பு தான் என்ன பார்க்கலாம் வாங்க. நமது கௌரவத்தை உயர்த்தி காட்டக்கூடிய அரசு பதவிகள், அரசன் என்றாலே சூரியன் தான். சூரியனும் சூரியன் வீடான சிம்மமும் வலுப்பெற வேண்டும். சூரியன் வீடான சிம்மமும் வலுப்பெற வேண்டும். முதலாவதாக சூரியன், இந்த சூரியன் இருக்கார் இல்லையா, சூரியன் ஆட்சி உச்சம் நட்பு வீடுகளில் வலு. ரிஷபத்தில் சிம்மத்தில் 10ஆம் வீடு வலு. கும்பத்தில் சிம்ம வீட்டை பார்வதால் வலு. அதாவது சூரியன் மேஷத்தில் உச்சம், சிம்மத்தில் ஆட்சி. இதை தவிர கடகம் விருச்சிகம் தனுசு மீனம் ஆகிய நட்பு வீடுகளில் இருந்தால், இதோடு குரு பார்வையும் பெற்றால் நிச்சயமான அரசு பதவி. இதை தவிர ரிஷபம் பகை வீடு தானே என்பீர்கள். அதாவது சூரியன் வீடான சிம்ம வீட்டிற்கு 10ஆம் வீடு ரிஷபம் வருவதால் இது ஒரு மறைமுகமான வலு. ஓகேவா, இது ஒரு வகையான மறைமுகமான வலு எனலாம். இதே போல விருச்சிக வீட்டில் சூரியன் இருந்தாலும், அதாவது விருச்சிக வீட்டிலிருந்து 10ஆம் வீடான சிம்ம வீடு வருவதால் நிச்சயம் அரசு பதவிக்கு வாய்ப்பு உண்டு. இதே போல கும்பத்தில் சூரியன் இருந்தால் தன் வீட்டை தானே பார்ப்பதால் நிச்சயம் உண்டு தன் வீடு. இதே போல தனுசு வீட்டில் சூரியன் இருந்தால், அதாவது சூரியனின் உச்ச வீடான மேஷத்திற்கு பாக்கியஸ்தானமான 9இல் சூரியன் இருப்பதால் நிச்சயம் அரசு பதவி உண்டு. பொதுவாகவே லக்கணத்திற்கு 9இல் சூரியன் உச்சம் பெற்றால் அரசு பதவி என்பது ஒரு அதிகம். மகர லக்கணத்தில் 8ஆம் இடத்தில் சூரியன் வலுப்பெற்றாலும் நிச்சயமான அரசு பதவி உண்டு. ஆக சூரியனுடைய வலு கட்டாயம் இருந்தால் தான் அரசு பதவி உண்டு. இரண்டாவது அமைப்பு என்று பார்த்தால் சிம்மம். முதல்ல சூரியனுடைய வலு, அந்த சூரியன் இருக்கிற வீடு சிம்ம வீடு இல்லையா, சிம்ம வீடு வலுப்பெற்றால், சிம்ம ராசி வலுப்பெற்றால் எப்படி வலுப்புறதுன்னா, அதாவது புதன் சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் தனித்த குரு சிம்மத்தில் இருந்தாலும் பார்த்தாலும், இதற்கால சிம்மராசியில் புதன் சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் தனித்த குரு இருந்தாலும் பார்த்தாலும், சிம்மத்திற்கு 5, 7, 9இல் சூரியன் வலுப்பெற்றாலும் அரசு பதவி நிச்சயமாக உண்டு. ஓகேவா, இந்த இரண்டு அமைப்புகளும் அரசனுடைய உயர் பதவிகளுக்காக கொடுக்கப்படுகிற அமைப்பு. சூரியன் வலுப்பெற்றால் சிம்மம் வலுப்பெற்றால் உயர் பதவிகளுக்கான வலு. அடுத்த நிலை அரசில் அடுத்த நிலை பதவிகளுக்காக ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, செவ்வாய் குரு சந்திரன் வலுப்பெற்றால் அதோடு, அதாவது கடகத்தில் சந்திரன் ஆட்சி, சூரியன் வலுப்பெற்று ஆட்சி பெற்றால், சூரியன் வலுப்பெற்றால், செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றால் இந்த மாதிரி பண்ணினா
பணினா மருத்துவத்துறை, இராணுவம், காவல்துறை, பொறியாளர், இந்த மாதிரி வேலைக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி போவாங்க. அடுத்து குரு வலுப்பெற்றால் நீதிபதி, நிதித்துறை, உயர் பதவி, வங்கிகளில் உதவி பதவி, இந்த மாதிரி பதவிகளுக்கு போவாங்க. சனி வலுப்பெற்றால் போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, மெக்கானிசம், துப்புரவு தொழிலாளர், டிரைவர், கண்டக்டர், அதாவது மக்களுக்கு சேவை செய்யும் பணி, இதெல்லாம் சனி வலுப்பெற்றால். அதாவது இது செகண்ட் கேடர், இவங்கெல்லாம் உயர் பதவி, இவங்க செகண்ட் கேடரில் வர்றாங்க. ஓகேவா? சிம்மம் எப்பொழுதுமே கெடக்கூடாது, இது மெயின். அப்படி சிம்மம் கெட்டு, சிம்ம ராசி கெட்டு வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா, சிம்ம ராசி கெட்டு வேலைக்கு சேர்ந்தால் அரசு வேலை பறிபோகும் நிலை கூட வரும். அதே மாதிரி சூரியன் கெடாமலும் இருக்க வேண்டும். அப்படி சூரியன் கெட்டு அரசு பணி கிடைத்தால் அவங்க குற்றம் சுமத்தப்படும் நிலை, இல்லைன்னா பணியில் திருப்தியற்ற மனநிலை, மன அழுத்தம், மன உளைச்சல், குற்றவியல் தண்டனைக்கு உள்ளாதல் போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளாவார்கள். சூரியன் நல்லா வலுவிழந்து போய் வேலை கிடைச்சிருந்தா, சிம்மம் வலுவிழந்து போயிருந்தா வேலை பறிபோகும் நிலை வரும். ஆக இரண்டுமே சிம்மமும் சூரியனும் வலுப்பெற வேண்டும் அரசு உத்தியோகத்திற்கு. எப்போதுமே அதிபதி கிடக்கூடாது. ஓகேவா? இதே போல இப்போ அரசு பதவி கிடைக்காது அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லலாம். அப்படின்னா சூரிய கிரகணம், அதாவது இந்த இருக்கு இல்லையா, ராகு சூரியனோட சேர்ந்து 3 டிகிரிக்குள்ளே உட்கார்ந்தாருன்னா அது சூரிய கிரகணம் ஆயிரும். அந்த டயத்தில் வேலை, அந்த மாதிரியான அமைப்பு உள்ளவங்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்காது, அவங்க வேறு வேலையை பார்த்துட்டு போயிடலாம். அடுத்து சனியோட நேரடி பார்வை, சனி பகவானோடைய நேரடி பார்வை சூரியனுக்கு, சனியும் சூரியனும் 7-7 இல்லை சனி 3-7-10 பார்க்கறது சூரியனை, இந்த மாதிரி பார்வைகள் பார்த்தாலும் வேலை கிடைக்கிறதுக்கு அமைப்பு இல்லை. அடுத்து சனி ராகு பாவிகள் பிடியில், சனி ராகு இந்த மாதிரியான அவருக்கு சூரியனுக்கு ஆப்போசிட் கோஷ்டியில், அதாவது தேவையில்லாத ராகு கேது சனி உங்களுடைய பிடியில் சூரியன் இருக்கக்கூடாது. இருந்தார்னா அது வேலை கிடைக்கிறதுக்குரிய மத்துவத்தை தான், அதாவது ஒரு திருப்தியான நிலை கிடைக்காது. அது மாதிரி குரு சுக்கிரன் புதன் செவ்வாய் ஆகியோர் சூரியனுடன் இருக்கும் பொழுது, குரு சுக்கிரன் புதன் செவ்வாய் ஆகியோர் சூரியனுடன் இருக்கும் பொழுது சூரியன் பலமாக இருப்பார். ஆனால் சனியோடு சூரியன் சேரும் பொழுது, சனியோடு சேர்ந்து சூரியன் இருக்கும் பொழுது அனைத்தையும் சனி கெடுத்து விடுவார். ஓகேவா? அதனால சூரியன், குரு, சந்திரன், செவ்வாய், சனி இவர்களின் திசைகளும் வலுவாக நடக்க வேண்டும். இப்பெல்லாம் மேலே சொன்ன மேட்டரெல்லாம் சொன்னாலும் இதில் யாரோட திசை நடக்கணும்னா சூரியன் திசை நடக்கணும். குரு, சந்திரன், செவ்வாய், சனி இவங்களுடைய திசைகளும் வலுவாக நடந்தால்தான் அரசு உத்தியோகம் உறுதியான அரசு உத்தியோகம். சூரியனும் சிம்மமும் வலுப்பெற வேண்டும் என்பது கான்ஃபிடென்ட்டான ஒரு விதி. இதில் எந்த மாற்று கருத்துங்கள்? உதாரண ஜாதகம் பார்க்கலாமே. இந்த இருக்கு இல்லையா, விருச்சிக லக்கணத்தில் 2ஆம் இடத்துல குரு இருக்கார். 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. 6ஆம் இடத்துல உச்சத்துக்கு உச்ச சூரியனுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன், 2ஆம் இடத்துல புதன், ராகு நல்ல இடத்துல இருக்காரு. ராகு எங்கே இருக்கலாம் நல்லது, அதாவது கேது இங்கே உச்சம், இங்கே ராகு இது உச்சமாக இருக்கிறாங்க. அதாவது ஆமேடம் எருதுசுரா நண்டுகண்ணி இவ்விடத்தில் கருணாகம் வீட்டிருக்க பூமேடை தனில் துயிலும் ராஜயோகம் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அதாவது ராகு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 வீட்டுகளில் ராகு இருந்ததுன்னா அந்த ஜாதகர் ஓரளவு தப்பிச்சுக்கிட்டே வந்துடுவார்னு அர்த்தம். அப்போ ராகுவோட அமைப்பும் நல்லா இருக்கு. அப்போ விருச்சிக லக்கணத்தில் கேது உச்சம், குரு ஆட்சி, சனி ஆட்சி, சுக்கிரன் உச்சம், சூரியன் உச்சம், சூரியனுக்கு 2ஆம் இடத்துல புதன், ராகு நல்ல இடம், செவ்வாயும் சூரியனும் இடம் மாதிரி உட்காந்துருக்காங்க பரிவர்த்தனை. ஆக இந்த மாதிரி நல்ல அமைப்புகள் இருந்ததுன்னா இவருக்கு உறுதியான அரசு பதவி, உயர் பதவி நிச்சயமாக உண்டு. இது ராகுவும் சேர்ந்திருக்கான ப்ரமோஷன்லாம் மறைமுகமான உயர் பதவி சுலபமாக கிடைக்கும் இவருக்கு அப்படிங்கிறது கணக்கு. உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறான்னு பார்த்துக்கங்க. ஓகேவா? இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க மிகவும் உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. இதோட ஏதேனும் ஒரு வகையில் 9-10 பாவகங்கள் லக்கணத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு வகையில்
இந்த பார்த்தீங்களா, சுவர்கள் திசை வலு சொல்லிட்டோம். அடுத்து சூரியனோட 9, 10 பாவகங்கள் எப்படியாவது தொடர்பு கொள்ளணும். அதோடு 5, 9, 10, 11 ஆகிய அதிபதிகள் திசை நடக்கும் பொழுது, அல்லது அங்கே இருக்கிற அந்த வீட்டில் 5, 9, 10, 11 இருக்கும் கிரகங்கள் திசை நடக்கும் பொழுது அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? அதே மாதிரி அரசுக்குனா அரசுக்கு அரசன் சூரியன், கல்விக்கு அரசன் புதன். ஓகேவா? அதாவது தொழிலுக்கு பொதுவாக 10ஆம் வீடு, கல்விக்கு 4ஆம் வீடு, உயர்கல்விக்கு 9ஆம் வீடு. இப்படி பார்க்கும்போது புதன் ஆட்சி. ஓகேவா? புதன் ஆட்சி, உச்சம், திரிகோணம், கேந்திரம் இந்த மாதிரி நிலைகளில் இருந்து குரு பார்வையும் பார்த்தாருன்னா இவங்களுக்கும் அரசு பதவி உறுதியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதே மாதிரி 5ஆம் அதிபதி பலம் பெற்று சனி ஆட்சி உச்சம் பெற்றால், 5ஆம் அதிபதி பலம் பெற்று சனி ஆட்சி உச்சம் பெற்றாலும் அரசு பதவி உறுதியாக கிடைக்கும். இப்போ 6ஆம் இடம்ங்கிறது என்னது? போட்டி தேர்வு. 6ஆம் இடமும் நன்றாக இருந்து அதோட சூரியனும் சிம்மமும் கெடாமல் பழுதடையாமல் இருந்தால் இவர்களும் போட்டித் தேர்வில் உறுதியாக வெற்றியடைந்து அரசு உத்தியோகத்திற்கு உறுதியாக போவார்கள் என்பது உறுதி. தங்கள் ஜாதகங்களில், தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் அரசு பணிக்கு தேர்வு எழுதி கொண்டிருக்கும் நண்பர்கள் ஜாதகங்களில் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். ஒரு 12 பாயிண்ட் இருக்குது. இந்த 12 பாயிண்ட்டு உங்கள் ஜாதகங்களில் எங்கேயாவது மேட்ச் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அரசு உத்தியோகத்திற்கு உறுதியாக போகலாம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த 4 கட்டங்களில் இந்த தவறுன்னு போட்டிருக்கலையா, இந்த 4 மாதிரி உங்களுக்கு வந்ததுன்னா செவனேன்னு விட்டுட்டு வேறு தொழில் வேலையை பார்க்குறதுக்கு போயிடலாம். டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வேறு வேலையை பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த அமைப்பு, இந்த ஜாதகம். இந்த யாருக்கு இது வரும், நமக்கு வருமா வராதா இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவு. எளிமையாக ஜாதகம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. எளிமையாக இதை பொறுமையாக பார்த்து ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பாருங்கள். பார்த்துவா அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்து பகையில் வச்சுட்டு இதை பாருங்கள். பார்த்து தெளிவாக உங்களுடைய ஜாதகங்களுக்கு இருக்கிற அமைப்பு என்ன, அரசு பதவி கிடைக்குமா கிடைக்காதா, நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவு. அனைவரும் பார்த்து பயனடைந்து வாழ்வியலில் அடுத்த கட்டத்துக்கு செல்லுங்கள். ஆரோக்கியமாக இருங்கள், ஆனந்தமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.